படிப்பு வந்து பிடிச்சி படிக்கல சார். நான் படிச்சது பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆனால் நான் இன்ஜினியர் இல்லைன்றது எனக்கு எப்போ புரிய வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு தான் ஓஹோ நம்ம இன்ஜினியர் இல்லை பழகுது, நம்ம தெரியாமல் தூக்கி போய் தள்ளிட்டு இருக்காங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. நான் என்ன சொல்றேன், ஏதாவது படிச்சு முடிஞ்சு போச்சு, அதுக்கு உண்டான மாதிரி ஏதாவது ஒரு வேலையை தேட வேண்டியதானே. உட்காந்து டிரைவர் இது பண்றதுக்கு இதை நல்லா கத்துக்கிட்டு இதில் இன்ஜினியரிங்ல வர வேண்டியதானே. ஷிஃப்ட் பேசிஸ் ஒர்க் வந்து எனக்கு பிடிக்காது சார். அது ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை. என் வாழ்க்கையை நான் வாழ முடியாது சார். பெருமையா எனக்கு ஒரு லீவ் வேணா, ஐயா லீவ் கொடுங்க அப்படின்னு போயிட்டு நான் மேனேஜர் ஆண்டியோ என்னுடைய சுப்பீரியர் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் நான் நிக்கணும். நீ அப்படி வரியா? வேலையில இருக்கோம்னா தம்பி லீவ் வேணும் அவங்கள தானே கேட்கணும். இல்ல சார், அதுதான் சார் ஒரு ஃப்ரீடமா வாழணும்னு நினைப்பேன் சார், வேற எதுவும் இல்லை. என்ன வேணும் இது வல்லவா லட்சியம்? வயசு உங்களுக்கு 30. 30 வயசு ஆயிடுச்சா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? சரி, சின்ன பிள்ளை ஏதோ புரியாம பேசுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா வயசு 30 ஆயிடுச்சுங்கிறீங்க.